ஹாய். 2020 வருடம் ஆத்தூர்ல நாங்க தீபாவளி எப்படி கொண்டாடணும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோ. தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எனக்கு சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஷூட் பண்ண வீடியோஸ உடனடியா என்னால எடிட் பண்ண முடியல. அதனால இந்த வீடியோவை தாமதமா அப்லோட் பண்றதுக்கு நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு எங்க வீட்ல நான் போட்ட கோலம் இதுதான். எங்க வீட்ல எந்த விசேஷமா இருந்தாலும் கோலம் போட்டு செம்மண் இட்டு 2 பக்கமும் பார்டர்ஸ் இழுப்போம். அன்னைக்கு தீபாவளிக்கும் நான் அதையே தான் செய்திருந்தேன். கோலத்துக்கு மேல 2 விளக்கும் ஏத்தி இருந்தோம். எங்க வீட்ல அன்னைக்கு எல்லாருமே 4 மணிக்கே எழுந்து தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சு கங்கா ஸ்நானம் பண்ணிட்டோம். தீபாவளி அன்னைக்கு காலையில கொஞ்சம் தூறல் போட்டுட்டு இருந்தது. தூறல் அல்லது மழை வந்து கோலத்தை கலைக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு 5 மணிக்கெல்லாம் இந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன். என்னுடைய தீபாவளி ஸ்பெஷல் கோலம் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தீபாவளி ஸ்பெஷல் பூஜைக்காக நாங்க தயாராயிட்டோம். அன்னைக்கு தீபாவளிக்காக எங்க வீட்ல செய்திருந்த ஸ்பெஷல் பிரசாதம் ரவா கேசரி. எங்க வீட்டு பிள்ளையார் மற்றும் ஈஸ்வரர் தீபாவளி புது துணி உடுத்தி உங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு எங்க பூஜை அறை இப்படிதான் இருந்தது. எந்த விசேஷமா இருந்தாலும் எங்க வீட்டு தெரு வாசப்படியிலயும் சரி, பூஜை அறையுடைய வாசப்படியிலயும் சரி, மாயிலை வைக்க நாங்க தவறவே மாட்டோம். பூஜை அறையிலும் நான் தான் கோலம் போட்டிருந்தேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என் மாமியார் தீபாராதனை செய்யறத உங்களால இப்ப பார்க்க முடியும். எங்க தெரு வாசப்படியில இருக்கிற மகாலட்சுமி இவங்க தான். எந்த விசேஷமா இருந்தாலும் வாசப்படியுடைய 2 பக்கமும் விளக்கேத்துவோம். அந்த 2 கூண்டுகளுக்கு கூட பூ வைப்போம். அந்த கூண்டுல ஒரே ஒரு ஊதுவத்தி கூட ஏத்துவோம். எதிர்த்த வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாம் பட்டாசு வெடிச்சுட்டே இருந்தாங்க. அப்பதான் எங்க வீட்டுல என் மாமியார் துளசிக்கு பூஜை பண்ணாங்க. தீபாவளி அன்னைக்கு நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. தூரலும் கொஞ்ச நேரத்துல நின்னு போச்சு. மழையும் வரல. தெரு வாசப்படிக்கு என் மாமியார் தீபாராதனை காட்டுறத உங்களால பார்க்க முடியும். அன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால முன்னோர்களுடைய புகைப்படங்களுக்கும் என் மாமியார் தீபாராதனை காட்டுறாங்க. வீட்டுல பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க எல்லாருமே முக்தீஸ்வரர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். மானஸ்வியும் நிட்சனும் ஏன் இந்த மாடு கிட்டயே இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாடு கண்ணு போட போகுதுன்னு தீபாவளிக்கு முந்தின நாள்ல இருந்தே காத்துட்டு இருந்தாங்க. அதனால தீபாவளி அன்னைக்கு காலையில மானஸ்வியும் நிட்சனும் இந்த மாட்டையே சுத்தி சுத்தி வந்தாங்க. ஹலோ, இன்னைக்குதான் நம்மளுடைய 4வது குட்டி வெளில வரப்போகுது. இத பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கும் தேவையில்ல, பழகணும். ஆனா 1 வருஷம் 2 வருஷம் அங்க பாரு போட போகுது. வாழை தூக்குது பத்தியா? அப்படிதான் ரொம்ப நேரமான சரியா? ஏன்னா அதுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் ஆயிடும். அப்புறம் இப்போ போடாது, கொஞ்ச நாள் கழிச்சு போடும். எவ்வளவு நேரம் ஆகும்டா போட? 10-20 நிமிஷம் ஆகும். சாணியா போட்டு இருக்கு. ஆமா, சாணி தான் போடும். அதெல்லாம் வேஸ்ட தள்ளிடனால அப்படின்னா குட்டி வரணும். அதெல்லாம் அதோட சாணியை போடுச்சு. இப்ப குட்டி உன்னை சாடியை போடு. முக்தீஸ்வரர் கோவில்ல ஜேஷ்டா தேவின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. இந்த ஜேஷ்டா தேவி அம்மனை வழிபட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கும். வாழ்க்கையிலயோ, படிப்பிலையோ, உத்தியோகத்திலேயோ, இப்படி எதுல ஒரு மந்தம் இருந்தாலும் ஜேஷ்டா தேவி அம்மனை சனிக்கிழமை காலையில ராகுகால வேளையில நீங்க வழிபட்டீங்கன்னா அந்த மந்த தன்மையை அவங்க போக்குவாங்க. எல்லா விதமான தடைகளையும் நீக்குவாங்க. ஜேஷ்டா தேவி அம்மனை பத்தி நவராத்திரி கொலு வீடியோலயே நான் சொல்லி இருக்கிறேன். அந்த வீடியோடைய லிங்க்கும் கொடுக்கறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த வீடியோவையும் பாருங்க. சனிக்கிழமை காலையில ஜேஷ்டா தேவி அம்மனுடைய ராகுகால வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா முக்தீஸ்வரர் கோவில்ல அன்னதானம் நடக்கும்.
அந்த காட்சிகளை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. சிவபக்தர்கள் எல்லாரும் ஜேஷ்டாதேவி அம்மன் கிட்ட விளக்கேத்திட்டு வந்து இந்த அன்னதான கூடத்துல சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. நிட்சனும் அவனால முடிஞ்ச சில உதவிகளை இந்த அன்னதானம் நடக்கும் போது செய்வான். டம்ளர்ல தண்ணி ஊத்தி வைப்பான், இலையில கொஞ்சம் சால்ட் வைப்பான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மானஸ்வி நிட்சன் 2 பேருமே செய்வாங்க. ஜிஷ்ணுவும் நிட்சனும் உங்களுக்கு தீபாவளி விஷஸ் சொல்றாங்க பாருங்க. தீபாவளிக்கு முந்தைய நாளும் ஆத்தூர்ல மழை பெஞ்சது, தீபாவளிக்கு அடுத்த நாளும் மழை பெஞ்சது. தீபாவளி அன்னைக்கு மட்டும் நாங்க செலிப்ரேட் பண்ணோன்றதுக்காக மழை கொஞ்சம் பிரேக் விட்டு இருந்தது. அதனால முக்தீஸ்வரர் கோவிலுடைய பசுக்களை எல்லாம் வெளியில கட்டியிருக்காங்க. முக்தீஸ்வரர் கோவிலுடைய வெளி பிரகாரத்தை இப்ப உங்களால பார்க்க முடியும். ஜேஷ்டாதேவி அம்மனுக்கு ராகு கால வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் போய் இந்த வீடியோவை எடுத்தேன். ராகு காலத்துல நிறைய பக்தர்கள் இங்க இருப்பாங்க, ஃப்ரீயா வீடியோ எடுக்க முடியாது. அதனால 11 மணிக்கு தான் நான் போய் இந்த வீடியோவை எடுத்தேன். ஜேஷ்டாதேவி அம்மனுக்கு சனிக்கிழமை காலையில ராகு கால வேளையில நீங்க பூஜை செய்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வெத்தலையில குங்குமம் வச்சு தருவாங்க. அர்ச்சனை செய்யப்படுற பொருட்கள் எதையுமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க, நீங்க கோவில்லயே விட்டுட்டு போயிடணும். அதுதான் சம்பிரதாயம். இதுதான் ஜேஷ்டாதேவி அம்மனுடைய சன்னதி. பக்தர்கள் எல்லாம் விளக்கேத்துறத உங்களால பார்க்க முடியும். அப்படியே வலது பக்கம் திரும்பினா மூலவர் அருள்மிகு தர்ம சம்வர்தினி அம்மனுடைய சன்னதியையும் உங்களால பார்க்க முடியும். மூலவர் சுவாமி அருள்மிகு முக்தீஸ்வரருடைய காட்சியை இப்ப பாருங்க. தீபாவளி புத்தாடை அணிந்து உங்க எல்லாரையும் ஆசிர்வாதம் பண்றதுக்கு தயாரா இருக்காரு. உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அவருடைய பாதத்துல நீங்க சமர்ப்பிக்கலாம். மூலவர் தர்ம சம்வர்தினி அம்மனும் தீபாவளி புத்தாடையில ஜொலிக்கிறாங்க பாருங்க. நவம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமைங்கிறதுனால ஆத்தூருடைய பஜனை கோவில்லையும் அன்னைக்கு சாயங்காலம் வழிபாடு நடந்துச்சு. அதுதான் இப்ப நீங்க பாக்க போறீங்க. எப்பவும் போல முதல்ல கோவிந்தா போட்டு அப்புறம் பாசுரம் படிச்சு அதுக்கப்புறமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொல்லி கடைசியா சரணாகத ரட்சகா ஆபத் பாந்தவாவும் சொன்னோம். இந்த குட்டீஸ் எல்லாம் சென்னை வாசிகள் தீபாவளி கொண்டாடுறதுக்காக ஆத்தூருக்கு வந்திருந்தாங்க. நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய். பூங்குவளை கோயில் பொலிவண்டே கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீதா முளை பற்றி வாங்க குளமிறக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய். ஹரே ராம ஹரே ராம ராம தீபாவளி அன்னைக்கு பஜனை கோவிலுக்காக என் சின்ன மாமியார் திருமதி சாந்தி சடகோபன் செய்திருந்த நெய்வேத்தியம் இதுதான். பஜனை கோவில்ல எந்த பிரசாதம் வச்சாலும் அது மேல ஒரு துளசி இலை நாங்க கண்டிப்பா வைப்போம். அப்பம்லாம் பார்க்கவே ருசியா இருக்கு இல்லைங்களா? மத்தியானம் 1 மணி வரைக்கும் நாங்க முக்தீஸ்வரர் கோவில்ல தாங்க இருந்தோம். அப்ப வரைக்கும் மாடு கண்ணு போடவே இல்ல. நாங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே மாடு கண்ணு போட்டுட்டு இருக்கு. கண்ணு போட்ட நியூஸ் நிட்சனுக்கு கிடைச்ச உடனே முக்தீஸ்வரர் கோவிலுக்கு சிட்டா பறந்துட்டான். பசுவையும் புதுசா பிறந்த கண்ணுக்குட்டியையும் பார்த்து ரசிங்க. நாளைக்கு நம்ம கழுத்திய கை மாட்டை கை விட்டு தான் நம்ம சீம்பாலை கறக்கணும். பசுக்களுக்கு கொசு தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா வேப்ப எண்ணெய லோகேஷ் இந்த பசுக்களுடைய கழுத்துல தடவி விடுறான். அந்த கழுத்தி என்ன பார்த்தா கட்டும் உள்ள வந்தாங்க. இதுமா ஆட்டுக்குட்டி மேல் போட்டு இவ்வளோ போய் மாட்டேன் போறீங்களா?
ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு முக்தீஸ்வரர் கோவில்ல வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கோவிலுக்கு வந்த சிவபக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். அமாவாசைங்கிறதுனால எப்போதுமே நைட் டின்னர் டிஃபனா தான் இருக்கும். தீபாவளி அன்னைக்கும் முக்தீஸ்வரர் கோவிலுக்கு அமாவாசை வழிபாடுக்காக வந்த பக்தர்களுக்கு ரவா கிச்சடி, சப்பாத்தி மற்றும் குர்மா தான் டின்னர். தலைமை குருக்களுடைய மகன் கார்த்தி வாராகி அம்மனுக்கு ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அர்ச்சனை செய்யறதை இப்ப உங்களால பார்க்க முடியும். அன்னதானம் துவங்கினதுக்கு அப்புறமா பக்தர்கள் எல்லாம் முக்தீஸ்வரர் கோவில்ல இருக்கிற அன்னதான கூடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இங்கே ஒரு சிவபக்தர் அவருடைய தீபாவளி நைட் டின்னரை முடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஆத்தூருடைய இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். கோவில்ல என் மூத்தார் எந்த வேலையை கொடுத்தாலும் ஸ்ரத்தையா செய்வாங்க. தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் அன்னதானம் நடக்கும்போது பரிமாறுற வேலைய மொத்தமாவே அவங்கதான் பாத்துக்கிட்டாங்க. தீபாவளினாலே பட்டாசு இல்லாமலையா கோவில்ல அமாவாசை வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிற வேலையில இறங்கிட்டாங்க. அந்த காட்சிகளை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. பட்டாசு வாங்கிட்டு வந்த நாள்ல இருந்தே நிட்சனை கட்டுப்படுத்தவே முடியல. எப்போ இந்த பட்டாசை வெடிப்போம்னு காத்துட்டு இருந்தான். அவன் கிட்ட இருந்து அந்த பட்டாசுகளை பாதுகாக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. தீபாவளி வரட்டும்டா அப்புறம் வெடிக்கலான்னு சொல்லி எப்படியோ அந்த பட்டாசுகளை காப்பாத்திட்டு வந்துட்டோம். குழந்தைகளோட சேர்ந்து பட்டாசு வெடிச்சு என்ஜாய் பண்றதுக்காக என் கணவருடைய அக்கா பெண்கள் எல்லாருமே வந்திருக்காங்க பாருங்க. உங்க வீட்டுல இந்த வருடம் தீபாவளி கொண்டாட்டங்கள்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது போல வீடியோஸ் பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க. ஆத்தூர் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.